Hi guys, welcome back to my channel rasithurusi. இன்னைக்கு நம்ம ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான கோங்குரா பச்சடி இல்ல புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. புளிச்சக்கீரை ஒரு கட்டை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நான் குயிக்கா செய்யறதுக்காக பிரஷர் குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்க போறேன். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பிரஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். பிரஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரை நல்லா வெந்திருக்கு. தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் அரைச்சோன்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும், அதனால நான் மற்ற யூஸ் பண்ணி அதை மேஷ் பண்ணிக்கிறேன். புளிச்சக்கீரை நல்லா மேஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ் பவுடர் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 8 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆனதும் ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கோங்குராவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 8 பூண்டு பல்ல 1-2 இடிச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கோங்குராவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை கோங்குராவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகி எண்ணெய் நல்லா வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கோங்குரா தொக்கு குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் 15 to 20 டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோங்குராவில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஸோ இதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த தொக்கு சாம்பார், தயிர், பருப்பு சாதம், ஏன் வெறுமா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.